ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் பேர் மீனா. அவள் மிகவும் அழகானவள். அவள் பார்ப்பதற்கே தேவதை போன்று இருந்தாலும் அவள் தந்தையிடம் பணம் வசதி கிடையாது. அந்த ஏழை பெண்ணை மணந்து கொள்ளவும் மாப்பிள்ளை வீட்டார் தயாராக இல்லை. காரணம், அவளிடம் பணம் இல்லாதது. சிறிது காலம் போக போக அவள் தந்தை பணமும் நகையும் சேமித்து வைத்திருந்தார். சரி, பெண்ணிற்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவு செய்தார். அந்த பெண்ணிற்கு தேவையான திருமணத்திற்கு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருந்தன. அன்று அவளுக்கு ஒரு சிக்கல். என்னவென்றால், அவள் அப்பா சேர்த்து விரித்திருந்த பணமும் நகையும் திருடு போய்விட்டது. இதை கேள்விப்பட்ட அவள் அப்பா மனவேதனையுடன் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டார். அப்பொழுது அவள் மீனா நம்பிக்கை இழக்கவில்லை. ஜெகநாதா, என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று கதறி அழுதாள். அப்பொழுது ஒரு வயதான முதியோர் அங்கு மண்டபத்திற்கு வருகிறார். அம்மா மீனா, அழாதே, இந்தா அப்படின்னு என்று ஒரு பொருளை அவளிடம் நீட்டுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவளுடைய பணம் நகை எல்லாம் கிடைக்கிறது. மீனாவுக்கு மிகவும் சந்தோஷம். ஐயா வணக்கம், இது எப்படி உங்களிடம் கிடைத்தது என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் தந்தையும் அதை பற்றி விசாரிக்கிறார் அந்த முதியோரிடம். ஒன்றுமில்லை, நான் இந்த தெரு வழியாக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது உங்கள் வீட்டு முகவரியுடன் ஒரு பை கீழே கிடந்தது. யாரோ திருடன் அதற்கு முன்னதாக வேகமாக ஓடிப்போனான். கீழே கிடந்தால் இந்த பையில் உங்கள் முகவரி எழுதியிருந்தது. அதனால்தான் உங்களிடம் கொடுக்க நான் முன் வந்தேன் என்று கூறினார். மிகவும் சந்தோஷம். என் பெண்ணின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணமும் நகையும் தானையா இது? உனக்கு மிக்க நன்றி என்று கூறுகிறார். இதை கேள்விப்பட்ட மாப்பிள்ளை வீட்டாரோ, ஓ, பணம் நகை கிடைத்து விட்டதா, உடனே திருமணத்திற்கு நடத்துவோம் என்று அவர்களும் ஓடி வருகிறார்கள். மீனாவின் திருமணம் இனிதே நடைபெற்றது. மீனாவின் நம்பிக்கை வீணாகவில்லை. ஜெகநாதர் அவரை காப்பாற்றினார். இதிலிருந்து என்ன புரிகிறது நமக்கு என்றால், கடவுளை நம்பினால் என்றும் கைவிட மாட்டார். இதைதான். நன்றி.